இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, இந்த உலகத்தில் மனுஷ பிறப்பை எடுத்துக்கிட்டவங்க இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபம் என்ன அப்படின்றத தன்னுடைய உரைநடை நூலில் வள்ளல் பெருந்தகை அருமையாக விளக்கமாக சொல்லிட்டு போகிறாங்க. ஆன்ம லாபம்னா இறுதி நிலை அப்படின்னா முத்திப்பேறு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இந்த முத்தின்னா அது என்ன நிலையில் ஒரு மனுஷன் அனுபவிக்க வேண்டியது, அந்த முத்தின்னா அது எதையெல்லாம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அந்த முத்திப்பேரையே இன்னும் விளக்கமாக சொல்கிறார். முத்தின்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்படியே கடவுளோட போய் இரண்டரை கலக்கிறது அப்படின்னு வேணால் முடிவாக சொல்லலாம். இவர் சொல்கிற தெளிவு, அந்த விளக்கம் ரொம்ப அழகாக இருக்குது. அன்பர்களுக்கு அடியார்களுக்கு இதுவும் தேவைப்படலாம் அப்படின்றதுனால வள்ளலாருடைய வாசகத்தை கொண்டே நான் சொல்கிறேன். அவர் ரொம்ப விளக்கமாக தெளிவாக எழுதியிருக்கார். அதை நம்ம கலோக்கியெல்லாம் சொல்ல முடியும், ஆனால் மற்ற கதைகள் சொல்லிடலாம். அவருடைய வாசகத்தை அவர் சொன்ன மாதிரியே சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் அதையே தொடர்ந்து சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். சில பகுதிகள் அப்படி சொன்னாதான் சுவையாக இருக்கும். ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. கடவுள் வழிபாடுன்னா சுருக்கமாக சொல்லிட்டார் பாருங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். அந்த ஆன்ம லாபம் எதுவென்று அறிய வேண்டில் எல்லா அண்டங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும். தெரிஞ்சுக்கிறது வேற, உண்மையாக அறிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஆன்ம லாபம் அப்படின்றது முத்திப்பேறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எவ்வளவு தெளிவாக விளக்கமாக சொல்கிறார் பாருங்கள். எல்லா அண்டத்தையும் எல்லா புவனங்களையும் எல்லா பயன்களையும் தன்னுடைய பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால், இறைவனுடைய கருணையால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாதாரணமாக யார் சொன்னாலும் அதை தன்னுடைய பூரண இயற்கை விளக்கமாகிய இயற்கை விளக்கம் அப்படின்னு சொல்கிறார். அருட்சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று, அதுவும் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மானிட பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த விளக்கம் நிறைய பேர் முத்தி நெறிக்கு விளக்கம் எல்லாரும் சொல்கிறாங்க. இவர் சொல்கிற விளக்கம் எவ்வளவு அப்படியே நச்சுன்னு இருக்கு அப்படின்றதுனால இதை நம்ம அன்பர்களுக்கு இது தெரியணும். வடலூர் ராமலிங்க அடிகளார் சொன்ன இந்த விளக்கம் நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த புத்தகம் என் கையில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பயனடையட்டுமே அப்படின்றதுக்காக இந்த பதிவில் போடுறேன். இயற்கை இன்பத்தை பெற்று தடைபடாமல் வாழ்கின்ற அந்த பெரிய வாழ்வை எதனால் அடையக்கூடும் என்று அறிய வேண்டில் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டே அடையக்கூடும் என்று அறிய வேண்டும். இறைவன் அருளால் மட்டும்தான் அடைய முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதை எவ்வளவு தெளிவாக சொல்கிறார் பாருங்கள். கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டே அடையக்கூடும் என்று அறிய வேண்டும்.
ஒவ்வொன்றும் எதனால் எதை அடையக்கூடும்னு விளக்கிக்கிட்டே போகிறாரு. ஆன்ம லாபத்தை அடைங்கன்னாரு. அந்த ஆன்ம லாபத்தை பற்றி விளக்கி சொல்லி அதை தெரிஞ்சுக்கோங்க, உண்மையாக தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னாரு. அதை எப்படி அடையணும்னா கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டு தான் அடைய முடியும் அப்படின்னாரு. கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடும், அல்லது வேறு எந்த வழியாலும் சிறிதும் பெறக்கூடாது என்று உறுதியாக அறிதல் வேண்டும். கடவுளை அடைங்க, இப்படி அடையுங்க, அவர் இயற்கை விளக்கம் ஆகிய அருளை உடையவர், அதை நீங்கள் எந்த காலத்துலேயும் விட்டுடாமல் எதனாலையும் தடை ஏற்படாமல் பார்த்துக்கோங்க எல்லாம் சொல்லிவிட்டு, இது எதனால் அடையக்கூடும், இந்த அருளை எதனால் அடைய முடியும்னா வெறும் ஜீவகாருண்யத்தால் மட்டும்தான் அடைய முடியும். நீங்கள் என்ன வேறு எத்தனை விதமாக செய்தாலும் அதனால எல்லாம் அடைஞ்சிட முடியாது. இறைவன் அருள் அதனாலெல்லாம் கிட்டாது. ரெட்டிப்பட்டி சுவாமிகள் தன்னோட அருட்பாடல்கள் அதுதான் சொல்லுவார். நீங்கள் பக்தி செய்து இறைவன் அருளை வெறும் பக்தியினால் பக்தி செய்து அப்புறம் அருள் அடையிற வரைக்கும் போகிற பாதையை பற்றி அவர் சொல்லலை. வெறும் பக்தியினால் அடைய முடியாது. பராபர கண்ணியில் சொல்லுவார், இதனால் அடைய முடியாது, அதனால் அடைய முடியாது, அதனால் என்னென்னவோ செய்தாலும் அடைய முடியாது. வெறும் ஜீவகாருண்யம்தான் அவர் சொன்னது. தன்னை அறிந்தால் தலைவனருள் கிட்டுமென பன்னுமறை சாத்திரங்கள் பகரும் பராபரமே அப்படின்வார். தன்னுயிர் போலவே மண்ணுயிர் காக்கணும் அப்படின்றது தான் அவருடைய விஷயமும். அதை ஜீவகாருண்யம்ன்றது அதுதான். அதை தான் வள்ளல் பெருந்தகையும் சொல்கிறார். ரெட்டிப்பட்டி சுவாமிகளோ வள்ளல் பெருந்தகையும் நிறைய முழுக்கன்னே சொல்லலாம். 2 பாயிண்ட் தவிர 2 பேரும் ஒன்றே தான். நிறைய விஷயங்களில் ஒன்றே தான். அவருக்கு கொஞ்சம் மூலிகை அதிகமான நாட்டம் உண்டு. இவருக்கு அதில் வேண்டான்னு சொல்லுவார். மருந்தே வேண்டாம் அப்படின்வார். திருக்குறளில் சொன்ன மாதிரி மருந்தரை வேண்டாவாம் யாக்கைக்கு, அதுதான் இவர் கொள்கை. அந்த மருந்து முறையில் அவருக்கு மூலிகை அனுபவம் அதிகம். அடுத்தது வெந்நீர். அவர் லேசாக மிதமான சூட்டில் தண்ணி பயன்படுத்திக்கணும், குடிக்கணும் அப்படி சொல்லுவார். இவர் அந்த இயற்கையோடு இயைந்த வாழ்வு தான் வெகு சிறப்பு அப்படின்றார். இதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இப்போ வள்ளல் பெருந்தகை சொன்னது தவறுன்னு நான் சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன், சொல்லலை. வள்ளல் பெருந்தகை சொன்னது ஒரு சிலர் மட்டுமே வெந்நீர் போட்டு குளிக்கக்கூடிய வசதி உடையவர்கள். இப்போது நிறைய இடங்களில் வாழறதுக்கு இடம் போதாமல் எங்கேயோ தங்கி இருந்து வாழ்க்கையை ஓட்டுறாங்க. அதாவது சத்திரம் சாவடிகளில், ஒரு பொது இடங்களில் தங்கி கிடைச்ச இடத்துல தூங்கி கிடைச்ச உணவை சாப்பிட்டு வாழக்கூடிய ஜீவன்கள் இருக்காங்க. அதாவது வெந்நீர் வைக்கக்கூடிய வசதி உடையவர்கள் சில சதவீதத்தினர். பல சதவீதத்தினர் கிராமங்கள்லையும் ஏழ்மையில் சிக்கனவங்கள், ஏழைகள் தான் அதிகம். வசதி உடையவர்களுடைய எண்ணிக்கை குறைவு. அப்போது அவங்கள்லாம் தூங்கி எழுந்து ஆற்றுலையோ குளத்துலையோ மோட்டர்லையோ வாய்க்கால்லையோ வர்ற குழாய் நீரோ காலையில் எழுந்து அவங்கவுங்க எழுந்து தண்ணீரில் குடிக்கிறது சௌகரியம் அப்படின்ற காரணத்தினால எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கணும் அருட்சட்டம்ன்றதுனால சுவாமிகள் வெந்நீர் வேணுமா வேணாமா அப்படின்னு ஆராய்ச்சிக்கெல்லாம் கூட போகலை. இயற்கையோடு இயைந்த வாழ்வு நிறைய பேருக்கு சாத்தியம் எது, அதை வச்சு எழுந்துருங்க. எங்கே உங்களுக்கு என்ன தண்ணி கிடைக்குதோ விடியல் நீராட்டத்தில் எல்லா நீரும் புனித நீர். அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த சமயத்தில் எல்லா நீரும் புனித நீர் தான். அதனால் நீங்கள் அதை குடிங்க, அதை குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்கன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அவர் காலத்தில் அவருடைய சூழ்நிலையில் அது மிகச்சரி, அருட்சட்டத்துக்கு அது மிக பொருந்தும். அதை வச்சு அவர் நிறைய எல்லாருக்கும் இன்னைய வரைக்கும் வெற்றிகரமாக கூட்டிகிட்டு வர்றார். என்னோடய தாயார்
10 குழந்தைங்க பிரசவமாச்சு. அந்த 10 குழந்தைங்களும் சட்டத்தில் தான் பிறந்தாங்க. எந்த நேரத்தில் பிரசவமானாலும் அது இரவு 1 மணியாக இருக்கலாம், விடியல் 2 மணியாக இருக்கலாம், 11 மணியாக இருக்கலாம். ஒவ்வொரு குழந்தை ஒரு நேரத்தில் பிறக்கலாம், பகலில் இருக்கலாம். இதை சட்ட அடியார்கள் எல்லாருக்கும் அதுதான் இன்னைய வரைக்கும். எந்த நேரத்தில் பிரசவமானாலும் அதே நேரத்தில் தாய்க்கும் சேய்க்கும் பச்சை தண்ணீரில் நீராட்டுவிக்க வேண்டும். இது அருட்சட்ட நெறியில் முக்கியமான ஒரு கருத்து. அது மாதிரி அம்மாவுக்கு அத்தனை பிரசவம் ஆச்சு, நாங்கள் எல்லாரும் பிறந்தோம் வளர்ந்தோம். இந்த குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நோய் வருது தவிர எங்கள் யாருக்கும் எந்த நோயும் வந்ததே இல்லை. எல்லாரும் அந்த சமயங்களில் ஆரோக்கியமாக தான் இருந்தோம். பின்னாடி நாங்கள் எங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு சளி கூட பிடிச்சதில்லை, ஒரு ஜுரம் கூட வந்ததில்லை. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் முழுக்க நாங்கள் ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படின்றத இந்த பதிவில் சொல்லிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அருட்சட்டத்தில் குழந்தைகள் பிறக்கிறதுனால, பச்சை தண்ணீரை பயன்படுத்துறதுனால எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் வளர்ந்தவர்கள் எல்லாருக்கும் இது தெரியும். அருட்சட்ட அடியார்கள் அத்தனை பேருக்கும் இது அனுபவமாகவே இருக்கும். வள்ளலார் சொன்ன கூற்றை நான் மறுக்கவில்லை. இவருடைய கூற்று தவறில்லை என்பது என் கருத்து. அவ்வளோதான். இந்த பதிவில் இந்த கருத்தை சொல்லிட்டு அடுத்த பதிவில் தொடர்ந்து அவர் அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி சொல்கிற விஷயங்களை இன்னும் அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை இதோட நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் அடுத்த கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழ்க வளமுடன்.